இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சீனியர் சாரா சார்பாக என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. வேதாகமத்தில் தேவனும் மனிதனும் என்ற தொடரில் இது 3வது நிகழ்ச்சி. வேதத்தின் 3வது புத்தகமான லேவியராகமத்தை இன்று தியானிக்கப் போகிறோம். லேவியராகமம் என்றவுடன் எனக்கு சற்று பயமாக இருந்தது. வேதாகம தேர்வுகளில் கூட வேத பகுதியாக லேவியராகமம் கொடுக்கப்பட்டால் சற்று கஷ்டமான பகுதியாயிட்டே என்று யோசிப்பது உண்டு. ஆனால் நமக்கு நன்றாக தெரியும், வேதத்துள்ள 66 புத்தகங்களும் நம் பிதாவாகிய தேவன் தமது பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த அன்பு கடிதங்கள் ஆகும். உலக பிரகாரமான தந்தைமார் நமக்கு கடிதம் எழுதினதை கூட நாம் பத்திரமாக வைத்திருப்போம். என் மூத்த பேரன் பிறந்த பொழுது என் தகப்பனார் எழுதின கடிதத்தை நான் இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனது மகள் இந்திரா காந்திக்கு எழுதின கடிதங்களை லெட்டர்ஸ் ஃப்ரம் அ ஃபாதர் டு ஹிஸ் டாட்டர் என்று புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அது இன்றும் சிறப்பான புத்தகமாக கருதப்படுகிறது. இப்படி மனிதர்கள் எழுதின கடிதங்களே மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருந்தால், நம் தேவாதி தேவன் நமக்கு எழுதி கொடுத்த அந்த அன்பு கடிதங்கள் எவ்வளவு போற்றப்பட வேண்டியவை. அவற்றை நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அவற்றை ருசிக்க வேண்டும், அவற்றை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகம்தான் லேவியராகமம். நம்ம வாழ்க்கைக்கு அதுவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைகிறது. இந்த புத்தகம் எழுதினது மோசே. ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமும் பாகமும் போன்று அந்த லேவியராகமத்தையும் எழுதினது மோசே. இது எழுதப்பட்ட சந்தர்ப்பம் என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயினால் வழிநடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வருடம் ஆகிவிட்டது. அவர்கள் சீனாய் மலையில் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கிறாங்க. அந்த நேரம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற அறிவுரைகளை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இந்த லேவியராகமம் புத்தகத்தில் மோசே எழுதி கொடுத்துள்ளார். இந்த புத்தகத்தில் 2 வசனங்களை நம்ம மைய வசனங்களாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. மற்றொரு வசனமும் மிக முக்கியம் வாய்ந்தது. அதிகாரம் 20 7ஆம் 8ஆம் வசனங்கள், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான வார்த்தை பரிசுத்தம். ஏன் பரிசுத்தத்திற்கு இந்த புத்தகத்தில் இவ்வளவு முக்கியத்துவம்? ஏனென்றால், மனிதனை தன்னுடைய சாயலாக, தேவனுடைய சாயலாக தேவன் படைத்தார். ஆனால் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் மனிதன் தேவ சாயலை இழந்து விட்டான். நம் பரமபிதா மனிதன் இழந்து போன அந்த சாயலை அவன் திரும்ப பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். தெய்வ சாயலின் முக்கியமான ஒரு குணாதிசயம் பரிசுத்தம். மனிதன் அதை இழந்ததினால் தேவனுக்கு அவனோடு சரியான முறையில் ஐக்கியம் கொள்ள முடியவில்லை. ஆகவே அவன் திரும்ப பரிசுத்தம் பெற வேண்டும் என்று தேவன் வகுத்த வழிமுறைகளை இந்த புத்தகத்தில் பார்க்கிறோம். பரிசுத்தம் என்றால் 2 வகைகளை இந்த புத்தகத்தில் பார்க்கலாம். ஒன்று மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவில் உள்ள பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தத்தோடு தான் நாம் கர்த்தரை தரிசிக்க முடியும், அவரை ஆராதிக்க முடியும். ஆகவே கர்த்தர் நாம் பரிசுத்தமாக, அவருடைய அந்த உறவில் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். மற்ற வகை பரிசுத்தம் அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் காணப்படுகிறது. அவனுடைய தனிப்பட வாழ்க்கை, அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை, அவனுடைய குடும்ப வாழ்க்கை, சமுதாயத்தில் அவனுடைய வாழ்க்கை, இவற்றிலெல்லாம் அவன் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். இந்த பரிசுத்தத்தையும் தேவன் விரும்புகிறார். இந்த 2 பரிசுத்தத்திற்கான வழிவகைகளை கர்த்தர் இந்த புத்தகத்தில் நமக்கு அழகாக கூறியுள்ளார். முதல், அனுதின வாழ்க்கையில் நம்ம பார்க்குற பரிசுத்தத்துக்கு பலவிதமான யோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடம் ஒருவன் பிரதான கற்பனை எது என்று கேட்கும்போது அவர் சொன்னது, தேவனாய் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நீ அன்பு கூறு தேவனிடத்தில். உன்னிடத்தில் நீ அதுக்கு ஒப்பான அடுத்த கற்பனை என்னவென்றால்,
உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 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 கற்பனையை யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில், யாக்கோபு அப்போஸ்தலன் அந்த நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார். இது ராஜரீக பிரமாணம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரியான இந்த பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து பிறகு சொன்னதை தேவன் இங்கு லேவியராகமம் 19:18 நமக்கு கூறியுள்ளார். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இதை நாம் கை கொண்டால் நிச்சயமாக நாம் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டோம். அப்பொழுது நம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும், உறவுகளில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். இதை மாதிரியான நிறைய கற்பனைகளை நம்ம லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். 19ஆம் அதிகாரம் வசனம் 11 சொல்கிறது, நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் இருங்கள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள். வசனம் 19:13 சொல்கிறது, பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. ஆக கர்த்தர் இவ்வாறு பிறரிடம் அன்பு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு காட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சமுதாய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நாம் உறவுகளை பாதுகாக்க முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும். இப்பொழுது தேவனோடு உள்ள உறவில் பரிசுத்தம், அதை பெற கர்த்தர் சொல்லும் வழி என்ன? தேவனோடு உள்ள உறவில் பரிசுத்தம் இருந்தால் தான் நாம் அவரை ஆராதிக்க முடியும், உண்மையாக அவரை தொழுது கொள்ள முடியும். லேவியராகமம் 17:11 கர்த்தர் சொல்கிறார், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்கள் ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. ஆக பாருங்கள், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்குறோம். ஆகவே தேவன் லேவியராகமம் முதல் 10 அதிகாரங்களில் அவரோடு உள்ள உறவில் பரிசுத்தம் பெற பலவித பலிகளை பற்றி கூறுகிறார். அதன் மூலம் மனிதன் பரிசுத்தம் பெற்று தேவனை ஆராதிக்க தகுதி பெறுகிறான். லேவியராகமத்தில் 5 முக்கியமான பலிகளை பார்க்கிறோம். ஒன்று சர்வாங்க தகன பலி, மற்றொன்று போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த பலிகளை குறித்து நம்ம அங்கே பார்க்கறது என்னவென்றால், இந்த பலிகளை சரியான நேரங்களில், சரியான காலங்களில், சரியான பிரமாணங்களின்படி, சரியான மனிதன் மூலமாக இவை செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் லேவியராகமத்தில், யாத்திராகமத்தில் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அதை செலுத்தக்கூடிய சரியான மனிதன் யார் என்றால் ஆசாரியன். ஆசாரியன் யார்? ஆரோனின் வழித்தோன்றல். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒவ்வொரு பலிக்கும் அதனுடைய சரியான பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அதை செலுத்த வேண்டும். சரியான நாட்களில் கூட செலுத்த வேண்டும், சரியான காலங்களில் செலுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். தினந்தோறும் செலுத்துகிற காலையும் மாலையும் செலுத்த வேண்டிய பலிகள் உண்டு, ஓய்வு நாட்களில் செலுத்த வேண்டிய பலிகள் உண்டு, மாத பிறப்புகளில் செலுத்த வேண்டிய பலிகள் உண்டு, சில பண்டிகைகளில், குறிப்பிட்ட பண்டிகைகளில் செலுத்தப்படுகிற பலிகள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் சரியான பிரமாணங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த பண்டிகை நாட்கள் என்றால் பஸ்கா பண்டிகை, முதல் பலன்களை செலுத்தும் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, இப்படி பண்டிகை நாட்கள் இருக்கிறது. இந்த பாவ நிவர்த்தி பண்டிகை, பாவ நிவர்த்தி நாள், அது 7ஆம் மாதம் 10ஆம் தேதி, அதான் பாவ நிவர்த்தி நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட் ஆஃப் சின்ஸ். இதில் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அன்று ஒரு நாள் தான் போக முடியும், வருடத்தில் அந்த ஒரு நாள். அவன் அதுவும் மிகவும் பரிசுத்தமாக்கப்பட்டு அவன் பரிசுத்தத்தோடு உள்ள செல்ல வேண்டும். மனுஷருக்காக தேவனிடத்தில் பாவ நிவர்த்தி செய்துவிட்டு அவன் வருவான். ஒருவேளை அவன் பரிசுத்தமாக செல்லாவிட்டால் அவன் சங்கரிக்கப்படுவான் அந்த இடத்துல. ஆக அந்த நாள் ஒரு மிகவும் முக்கியமான நாள் என்று பார்க்கிறோம். இவ்வாறான பலிகளை கர்த்தர் செலுத்த சொல்லி கற்றுக் கொடுத்தார். நாம் இப்பொழுது இந்த பலிகளை செலுத்துகிறோமா? இல்லை. ஏன் நாம் செலுத்துகிறதிலே நமக்கு நன்றாக தெரியும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மனிதனாக பிறந்து சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக பாடுபட்டு நமக்காக கிருபாதார பலியாக மாண்டு பின்பு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினால் நமக்கு நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் இப்போ இந்த பலிகளெல்லாம் செலுத்த வேண்டிய தேவையில்லை. நாம் பார்க்குறோம், யோவான் 1:29 யோவான் ஸ்நானன் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படி சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார்.
ஆக பாருங்க, அவர் நமக்காக கிருபாதார பலியாக வந்து மனிதருக்காக இரத்தத்தை சிந்தினதால் நம்ம இப்போது பாவங்கள்லேருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இரத்த பலிகளெல்லாம் நாம் செலுத்த வேண்டிய தேவையில்லை. இப்பொழுது லேவியராகமத்தில் கூறப்படுகிற அந்த 5 பலிகளில் இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுகிறார் என்று பார்ப்போம். தகன பலி முழுவதுமாக அது சுட்டரிக்கப்படும் பலிபீடத்தில். அதே மாதிரி கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்படியே அட்டராக சரண்டர் பண்ணினார் நமக்காக. அடுத்த பலி போஜன பலி. போஜன பலி அது மெல்லிய மாவினால் புளிப்பில்லாத அப்பங்கள் அதிரசங்களாக செய்யப்பட்டு பலியோடு செலுத்தப்படும். அப்படி என்றால் அது என்ன அர்த்தம்? பழுதற்ற பலி. இயேசு கிறிஸ்துவும் முழுவதுமாக ஒரு மாசு மறுவற்ற பாவமே இல்லாத ஒரு பரிசுத்தமான பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் கேட்கிறார் யோவான் சுவிசேஷத்தில், ஜனங்களை பார்த்து, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? இப்படி யாருமே கேட்க முடியாது. அப்படி முழுவதுமாக பாவமற்ற மனிதராக இந்த உலகத்தில் அவர் தோன்றினார். போஜன பலி. அடுத்தது பார்த்தோன்னா சமாதான பலி. சமாதானக்காரனராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பகையை கொன்றார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 2:16 போட்டிருக்குது, சிலுவையில் பகையை கொன்று இருத்திருத்தாரையும் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த சமாதானத்தை உண்டு பண்ணின அந்த சமாதான பலியாக வந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். யெகோவா ஷாலேம் தேவன் எவ்வளவு நமக்கு கிருபை. அடுத்தது பாருங்கள், பாவ நிவாரண பலி. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நம்மளை பாவங்களை சுமந்ததினால் அவர் பாவ நிவாரண பலியாக பலியிடப்பட்டார். லாஸ்டாக பார்க்கிறோம் குற்ற நிவாரண பலி. நம்முடைய பாவங்களுக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையெல்லாம் அவர் அனுபவித்ததினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்திருக்கிறார். ஸோ இந்த 5 பலிகளையும் கிருபாதார பலியாக வந்த இயேசு கிறிஸ்து நமக்காக செலுத்தி விட்டார். பலியான இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானது மட்டுமல்ல, அவர் நம்முடைய பிரதான ஆசாரியனாகவும் அந்த பலிகளை செலுத்தினார் என்று பார்க்கிறோம். அவரே பஸ்கா ஆட்டுக்குட்டி, அவரே பலி, அவரே நமக்கு பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 7:25 பார்த்தோன்னா, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். எபிரேயர் 7:26 சொல்கிறது, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். பிரதான ஆசாரியனுடைய வேலை பலிகளை செலுத்துவது, மக்களுக்காக பரிந்து பேசுவது, மக்களுடைய பாவங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடுவது. இது பிரதான ஆசாரியனுடைய வேலை. வருஷத்துக்கு ஒரு தடவை பாவ நிவர்த்தி நாள் என்று செய்தான். நம் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எந்த நாளும் இப்படிப்பட்ட உத்தம பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எப்பொழுது நமக்கு வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மேலும் பாருங்கள், பண்டிகை நாட்கள், ஓய்வு நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களில் பலி செலுத்தினாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில். ஆனால் இப்பொழுது அவர் நமக்கு ஒரே தரம் பலியை செலுத்திவிட்டு பிதாவினுடைய வலது பார்சல் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இடைவிடாமல் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய தேவன்! நமக்காக அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இவ்வாறு உத்தம பிரதான ஆசாரியராக ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு மணித்துளியும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது தேவனும் மனிதனும் என்ற இந்த தலைப்பை நம்ம சற்று மாற்றி தேவனும் நம்முடைய பெயரை இங்கே போட்டுக்கொள்வோம். நான் தேவனும் பிரிசில்லாவும் என்று சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பெயரை போட்டுக்கொள்ளுங்கள். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்கள் நமக்கு எப்படி பிரயோஜனப்பட்டது, அந்த அவர் நமக்கு கிருபாதார பலியாக வந்ததினால் நாம் பெற்றுக்கொள்கிற பாக்கியங்கள் என்ன, பிரிஸ்லாவாகிய நான் பெற்றுக்கொள்கிற பாக்கியங்கள் என்ன, அப்படி நீங்களும் உங்களுடைய பெயரை போட்டு நீங்கள் அந்த பாக்கியங்களை சொல்லி பாருங்கள். முதல் பாக்கியம் பாவ மன்னிப்பு, விடுதலையான வாழ்வு. எவ்வளோ ஒரு
எத்தனை பாவியாக இருந்தாலும் அவரிடம் வரும்பொழுது அவர் தள்ளவே மாட்டார். நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அதோடு இணைந்துள்ள அத்தனை சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம், எல்லா பாக்கியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இதில் முதல் நமக்கு கிடைக்கிற பாக்கியம். ரெண்டாவது பாக்கியம் பாருங்கள், மறுமையில் நாம் அவரோடு நித்தியமாக வாழப்போகிறோம். நித்திய ஜீவனையும் வாக்கு பண்ணியிருக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய கிருபை நமக்கு. மூன்றாவது காரியம் பாருங்கள், 1 பேதுரு 2:9 சொல்லியிருக்கிறது, அந்தகாரத்திலிருந்து நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை எப்படி மாற்றியிருக்கிறார்? ராஜாக்களும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக மாற்றியிருக்கிறார். நான் ஒரு ஆசாரியன், அவர் என்னை ஆசாரியனாக மாற்றியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:6 அதே தான் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 5:10 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இல்லை? ஆரோனும் அவன் வழித்தோன்றர்களும் செய்த அந்த பெரிய பணியை இப்பொழுது நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பாக்கியங்களை பெற்ற நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு 3-4 காரியங்களை தியானிப்போம். முதல் காரியம், தினமும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக வாழ்வோமாக. கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்ப்பது அதுதான். கர்த்தாவே என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, என்னை சுற்றி நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குது, கிருபையாக நம்முடைய திரு ரத்தத்திற்குள்ளே வைத்து என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. ஜெபித்து பரிசுத்தமாக வாழ முயற்சி வாழ்வோம். ரெண்டாவது காரியம், ஆசாரியர்கள் பலிகளை செலுத்தினார்கள். நமக்கு அப்படி பலிகளை செலுத்துவதற்கு சில பலிகள் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. முதல் பலி பார்த்திங்கன்னா, அவருக்கு பிரியமான உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் செலுத்துவோம். எபிரேயர் 13:15 பார்க்கிறோம். ஸ்தோத்திர பலி அவருக்கு மிகவும் பிரியம். தாவீது ராஜா சொல்கிறான், கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அந்த நன்றி பலி, ஸ்தோத்திரம் நம்ம உள்ளத்துலேருந்து வந்து கொண்டே இருக்கட்டும். என்ன சூழ்நிலை ஆனாலும், என்ன காரியமானாலும் கர்த்தரிடத்தில் எப்பொழுது நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருப்போம். அது அவருக்கு மிகவும் பிரியம். ரெண்டாவது காரியம் பாருங்கள், நம்மளுடைய ஜபத்தை தூப வர்க்கம்னு வெளிப்படுத்தல் 8:3 சொல்லுது. சங்கீதம் 141:2 சொல்லுது. அது ஒரு அந்தி பலின்னு சொல்லி பார்க்குறோம். தூப வர்க்கம், அந்தி பலி, நம்முடைய ஜபம். ஸோ அந்த ஜபத்தையும் நாம் அவருக்கு எப்பொழுதும் செலுத்தி கொண்டே இருப்போம். அவரோடு உறவாடி கொண்டே இருப்போம். அவரோடு பேசிக்கொண்டே இருப்போம். அது அவருக்கு மிகவும் பிரியம். மூன்றாவது காரியம் பாருங்கள், எபிரேயர் 13:16 பார்க்குறோம், நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். அப்படிப்பட்ட பலிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நம்மளால் எந்த நன்மைகளை செய்துகிட்டே இருப்போம். தீமையை செய்வதற்கு பயப்படுவோம், செய்யவே கூடாது. தீமையான காரியம் என்று தெரிந்துவிட்டால் ஒதுக்கி விடுவோம். ஆனால் நம்மளுடைய எந்த அளவு எல்லாருக்கும் நன்மையை செய்வோம். அது மாத்திரமல்ல, தான தர்மங்கள் நம்மளுடைய எந்த அளவு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நம்ம தான தர்மம் செய்யும் பொழுது கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு காரியம், பிரதான ஆசாரியராக நம்முடைய தேவனுடைய வலது பாசத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பாவத்தில் வாழ்கிற மக்களுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆத்துமாக்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆத்துமாக்களுக்காக ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதே நம்மளும் செய்வோமாக. நம்முடைய குடும்பத்தினருக்காக, நம்மளோடு உறவாடுகிற நம்ம உறவில் இருக்கிறவர்களுக்காக, நம் பகுதியில் வசிக்கிறவர்களுக்காக, நம் சபை மக்களுக்காக, நம் தேசத்துக்காக, நம் தேச மக்களுக்காக மிகவும் பாரத்தோடு அவரிடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருப்போம். நம் பிரதான ஆசிரியர் அதான் செய்து கொண்டிருக்கிறார். என்னை ஆசாரியன் ஆக்கியிருக்கிறார், நானும் அதை செய்ய வேண்டும். ஸோ இந்த தீர்மானங்களை எடுப்போம். இது அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம், பரிசுத்தமாக வாழ்வோம், பலிகளை செலுத்துவோம், அவருக்கு பிரியமான பலிகளை செலுத்துவோம், அவரோடு ஜெபித்து கொண்டே இருப்போம். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்போம். யாரையும் கண்டம் பண்ணாமல், கர்த்தாவே அவங்க தெரியாமல் செய்கிறாங்க, அப்படி தான் அவர் சிலுவையில் நமக்காக ஜெபித்தார். நாமும் அவ்வாறே, கர்த்தாவே அவங்களுக்காக தெரியாமல் செய்கிறாங்கப்பா, அவங்களுக்கு மன்னிச்சிருங்க, அவங்க எப்படியாவது ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கன்னு ஜெபித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கணும். நம்ம கேட்ட சத்தியங்கள் எப்படி நம்ம நடக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை பலப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற வழிகளில் நடந்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்ந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். வணக்கம்.